திருப்பூர் குருவி படம் பார்த்தேன். மிக கதையை இயக்குனர் அருமையாக நகர்த்தி சென்றிருக்கிறார். இவர் சதையை நம்பி படம் எடுக்கவில்லை, கதையை நம்பிதான் படம் எடுத்திருக்கிறார். இந்த படத்தின் கதாநாயகனே கதைதான். முற்றிலும் புதிய முகங்களாக இருந்த போதிலும் மிக சிறப்பாக தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறார். இயக்குனர் நடிகர்கள் புதுமுகமாக இருந்தாலும் அவர் திறமையை வெளிப்படுத்தி மிக அழகாக சிற்பி போல் ஒரு செதுக்கி இருக்கின்றார் படத்தை திருப்பூர் குருவி. இந்த படம் சிறிய பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாப்புல, ஆனால் மிக அருமையாக கதையை நகர்த்தியிருக்காங்க. புதிய ஃபெமிலியராக நடிக்கிறவங்கள படத்தை மட்டும் தியேட்டரில் வெளியிடக்கூடாது. முற்றிலும் புதிய முகங்களுக்கும் தியேட்டர் வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா சினிமா இன்று நலிஞ்சதுக்கு காரணமே பிரபலமானவங்க நடிக்கிறத மட்டும் 4 தியேட்டரு 5 தியேட்டர்னு போட்டு எங்களை கம்பல்சரி படம் பார்க்க வைக்கிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. சில நல்ல படங்கள் சின்ன பட பட்ஜெட்டுக்கும் தியேட்டர் வாய்ப்பு கொடுத்தாதான் நடிகர்கள் டெக்னீஷியன்லாம் முன்னேற முடியும். ஏன்னா சினிமாவை நம்பி இன்னைக்கு பல கோடி மக்கள் புதுமுகங்களும் இருக்கின்றாங்க. இன்னைக்கு எவ்வளவோ மனிதர்கள் தெருவோரம் திரியிறாங்க, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை. அவர்களுக்கும் வாய்ப்பு வேண்டும் என்பதால் பட்ஜெட்டுக்குண்டான படங்களை எடுக்கின்ற புதிய முக இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும். தயாரிப்பாளர்களும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். ஒரு கனிவான வேண்டுகோள், பிரபலங்களுக்கு மட்டும் தியேட்டரை கொடுக்கக்கூடாது. சிறு பட்ஜெட்டு படங்களுக்கும் ஒரு மாதங்களை ஒதுக்கி பெரிய பட்ஜெட்டு படம் ஒரு காலங்களும் சின்ன பட்ஜெட்டு ஒரு காலங்களும் ஒதுக்கி தியேட்டர்கள் கொடுத்தாக்க சின்ன படங்களும் நிச்சயம் வெற்றி பெறும், நன்றாக வாய்ப்பு பெறும். மிக்க நன்றி. இந்த திரைப்படம் அருமையான படம். இது திருப்பூர் குருவி படம் அல்ல, வாழ்வியல் பாடம். நன்றி.